ஹலோ உறவுகளே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் மதுரைக்கு போய் ஷாப்பிங் பண்ண விலாக் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு காலையில் நேரமே எழுந்திரிச்சு கிளம்பி அடித்து பிடிச்சி பஸ்ஸை பிடிச்சி அதுக்கப்புறம் போய் ட்ரெயினை பிடிக்கலான்னு போகும்போது டிக்கெட் வாங்கிட்டு மேலே வரும்போது டிக்கெட்கார் கவுண்டரில் ட்ரெயின் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ட்ரெயின் நின்றுட்டு தான் இருந்தது. டிக்கெட் வாங்கினோன்னே ஃபாஸ்ட்டாக வந்திருந்தோம்னா ட்ரெயினை பிடிச்சிருக்கலாம். நாங்கள் லேட்டாக வந்தங்காட்டி ட்ரெயின் போயிருச்சு. டிக்கெட் வாங்கிட்டு கொஞ்சம் லேட் பண்ணிகிட்டே வந்தோம். சரி ட்ரெயின் எப்படியும் போயிருமில்லன்னு சொல்லிட்டு அதனால் ஃபஸ்ட் ட்ரெயின் போயிருச்சு. அதுக்கப்புறம் 8:30க்கு தான் ட்ரெயின் சொன்னாங்க. சரி இங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலாம், எப்படியோ திருச்செந்தூர் ட்ரெயின் தான் 2வது கூட்டமாக வரும்னு நினச்சோம். அதே போல் சரியான கூட்டம், நிற்கிறக்கு கூட இடம் இல்லை. ஒரு வழியாக அதுலேயும் 2 மணி நேரம் நின்று மதுரையில் இறங்கியாச்சு. மதுரையில் இறங்குனதுக்கப்புறம் தான் அப்பாடா அப்படின்னு இருந்தது. மதுரையிலேருந்து சரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கலேட்டரில் போனோம். எஸ்கலேட்டரில் போகும்போது பக்கத்தில் வந்தவங்க வேறு 2 பேர் விழுந்துட்டாங்க. அப்படியே எப்படி கால் வைக்கிறதுன்னு தெரியாமல் மாற்றி காலை எடுத்து வச்சு விழுந்துட்டாங்க. மேலே போய் அவங்களால எந்திரிக்க முடியல. அதனால் எஸ்கலேட்டரை நிப்பாட்டி அதுக்கப்புறம் தான் அவங்க எந்திரிச்சாங்க. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே நாங்கள் நடந்தே வந்துட்டோம். நடந்து ஃபஸ்ட்டு மீனாட்சி அம்மன் கோயில் போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மீனாட்சி அம்மன் கோயில் கோயிலில் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு அப்படியே நாங்கள் மேற்கு கோபுரத்து வழியாக போய் வெளியே வரும்போது வடக்கு கோபுரம் தெற்கு கோபுரம் அப்படியே கிழக்கு கோபுரம் எல்லாமே போய் பார்த்துட்டு வந்தாச்சு. நாங்கள் போகும்போது கடை எல்லாமே ஓப்பன் பண்ணுறாங்க. 11 மணி இருக்குது நாங்கள் போகும்போது. அப்போ தான் கடை எல்லாமே ஓப்பன் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு போய் வாங்கலாம் ஷாப்பிங் பண்ணலான்னு போனது பார்த்திங்கன்னா இந்த கவரிங் செயின், வளையல், தோடு இதுதான் வாங்கலாம்னு சொல்லிட்டு போனோம். சாமிக்கு கொஞ்சம் ஜுவல்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது. சாமிக்கும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு பிடிச்ச செயின் இருந்தால் வாங்கலாம்னு பார்த்தேன். எனக்கு இந்த செயின் ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. இந்த செயினை பார்த்துட்டே ஃபைனலாக அம்மா கிட்ட கேட்டு அதை வாங்கிட்டேன். அதை வாங்கி பர்ச்சேஸ்லாம் அங்கே ஓவர் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோ பிடிச்சி பாத்திரம் வாங்குறதுக்காக பாத்திரக்கடை வீதிக்கு வந்தாச்சு. பாத்திரக்கடை வீதிக்கு வரும்போதே மணி ஒரு 2:00க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அதனால பசி வேறு, டயர்டு, நடக்கவே முடியல. கோயில்லையே ஆல்ரெடி ரொம்ப நேரம் நின்று தான் சாமி கும்பிட்டது. அதுக்கப்புறம் மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பாத்திரக்கடைக்கு வரும்போது ரொம்பவுமே முடியல. சரி இருந்தாலும் எல்லாமே பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையிலேயே போனோம். கடையில் போய் நான் பாத்திர கடைக்கு போகும்போதெல்லாம் யோசித்தேன், என்னடா பாத்திர கடைக்கு போகிறாங்க, பாத்திர கடையில் என்ன பெரிய இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு அந்த பாத்திர கடைகளை பார்த்தோன்னே அப்படியே அந்த பாத்திரம் வாங்கலாமா, இந்த பாத்திரம் வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி பாத்திரங்களை பார்க்க அவ்வளோ ஒரு ஆசையாக இருந்தது. ட்ரெஸ் மேலே ஆசைப்படுற மாதிரி எனக்கு இந்த பாத்திரங்கள் மேலெல்லாம் ஆசை வந்துருச்சு. அங்கே பீஸ் ரேட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, எடை கணக்கில் தான் கொடுப்பா அப்படின்னு சொன்னாங்க. அங்கே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குதுன்னா மதுரையில் தான். அதே இந்த மாதிரி ஹோல்சேல் கடைகளில் இருக்குது. நீங்கள் மதுரை போய் இந்த மாதிரி பாத்திரம், ஜுவல்ஸு, ட்ரெஸ் எல்லாம் ஷாப்பிங் பண்ணிக்கிறீங்களான்னு மறக்காமல் சொல்லுங்கள். என்னை பொறுத்தளவுக்கு எல்லாத்துக்குமே பெஸ்ட்டான ஒரு பிளேஸ்னால் அது மதுரை மட்டும்தான். மதுரைனாவே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸ். ஆனால் இந்த பாத்திர கடைக்கு நாங்கள் அதிகமாக வர மாட்டோம். ட்ரெஸ் கடைக்கே போயிடுவோம். ஆனால் இன்றைக்கி பாத்திர கடை வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக பாத்திரம்லாம் அவ்வளோ ஒரு அழகழகாக இருந்தது. அது இந்த கடை வேண்டாம், அந்த கடை வேண்டாம், ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கும்போது அந்த இருந்த டயர்டு கூட தெரில. அந்த பாத்திரம் வாங்கலாமா, இந்த பாத்திரம் வாங்கலாமா, அது வாங்கலாமா, இது வாங்கலாங்கிற மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் அப்படியே மாறி மாறி வந்தது. ஃபைனலாக ஒரு கடைக்கு இந்த கடையில் முடியல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு நாங்கள் வேணும்னு சொல்லிட்டு நினச்சி போன பாத்திரம் இந்த கடையில் தான் இருந்தது. குடம் வாங்கலாம்னு சொல்லி போயிருந்தோம். குடம் இந்த கடையில் தான் இருந்தது. குடத்தை ஆர்டர் கொடுத்துட்டு அடுத்து நெக்ஸ்ட்டெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு இந்த குட்டி தூக்குவாளி ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இந்த உறிஞ்சு கிளாஸ் இதெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருக்கும்போது மினியேச்சர் ப்ராடக்ட் இருந்தது. அப்படியே மினியேச்சர் ப்ராடக்ட் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகி இந்த பொருள் வாங்கலாமா, அந்த பொருள் வாங்கலாமாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. தனித்தனியாகவே இருந்தது, அப்படியே ஒரு பேக்கெட்லேயே இருந்தது. அதை பார்த்துட்டு இங்கிட்டு திரும்பினோன்னே இந்த ஜூஸ் டப்பா எனக்கு இது ரொம்பவுமே பிடிச்சது தான். ஆனால் ரேட் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் அது கரெக்டான ரேட் தான். ஆனால் நான் அது வாங்கலை. அது மேலே பிளாஸ்டிக் மூடி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபைனலாக பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே வரும்போது ரொம்பவுமே வெயில், டயர்டு, நடக்கவே முடியல. ஒரு வழியாக அடுத்து சாப்பாட்டு கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையை தேடி ரொம்ப தூரம் நடந்துகிட்டே இருந்தோம். பாத்திரக்கடை வீதியிலேருந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே தூரம். அது எந்த ஹோட்டலும் இல்லாமல் கடைசியில் ஒரு நல்ல ஹோட்டலாகவே கிடச்சிருச்சு. ஆனந்த பவனுக்கே வந்துட்டோம். ஆனால் ஆனந்த பவன் என்ன பிரச்சனைன்னா இடம் இல்லை.
இடையில்லாம ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாயிருச்சு. வெயிட் பண்ணியுமே வந்து லஞ்ச் வரக்கு ரொம்ப நேரம் இதாயிருச்சு. அப்புறம் நாங்கள் டென்ஷனில் கிளம்புறேன்னு சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாம் கொண்டு வந்து ஃபுட்லாம் சர்வ் பண்ணாங்க. ஃபுட்டு டேஸ்ட் வந்து நல்லா இருந்தது. பாயாசம் வந்து நான் இந்த மாதிரி எங்கேயுமே குடித்ததில்ல. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. சாப்பிட்டு வந்து வெளியே வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து எங்கடா போகலான்னு பார்த்தோம்னா துணி கடை தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்குத்தூண் பக்கத்தில் இருக்கிற துணி கடைகளுக்கு ஹோல்சேல் கடைக்கு போயாச்சு. அங்கே போய் வேணுங்கிறதெல்லாம் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு டாப்ஸு, நைட்டி, லெகின் வேணுங்கிறதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு. பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து சேலை செக்ஷனுக்கு போயாச்சு. சேலைகளையும் பார்த்தோம்னா இந்த சுங்குடி சேலை, காட்டன் சேலை இந்த மாதிரி அப்புறம் நார்மல் சாரீஸ் எல்லாமே பார்க்கறக்கு நல்லா இருந்தது. நாங்கள் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக போதாது போல தெரியுது மதுரையே அப்படின்னு சொல்லிகிட்டே பேசிட்டு ஒரு வழியாக பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சி பேசிகிட்டு இருந்தோம். கடைசியில் பர்ச்சேஸ் பண்ணி எல்லாம் வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா சரியான மழை வந்துருச்சு. பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கே 5:30க்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கு மேலே மழை வந்து நிற்கவே இல்லை. கடையில் வெளியே துணியெல்லாம் இருந்தது, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டே இருந்தாங்க. சரி மழை நிற்கும்னு பார்த்துட்டு இருந்து மழை நிற்கவே இல்லை. ரொம்ப வேகமாக வந்துடுச்சு. ஆட்டோ பிடிச்சி பஸ்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தால் அங்கேயும் மழை நிற்கவே இல்லை. ஃபைனலாக வந்து நைட்டு 1 மணிக்கு மேலே தான் வீட்டுக்கு வந்தோம். அவ்வளோதான் இந்த வீடியோ. டாட்டா பாய் பாய்.